வளர்ந்த ஆலமரம். பெரிய மரம் ஆலமரம். அந்த ஆலமரத்தின் அடியிலே காய்ச்சடித்து மணல் குமித்து கரையான் புத்து ஒண்ணு வளர்ந்திருக்க. ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்கு எங்க பார்த்தாலும் வாசல்னா அந்த புத்து வந்து எந்த பக்கம் வேணாலும் வரலாம், எந்த பக்கம் வேணாலும் போகலாம். ஆமா, நம்மளால முடியாது. நாகம் தான் எப்படி வேணாலும் வரும், எப்படி வேணாலும் போகும். அப்பேற்பட்ட அந்த மாணிக்க புத்துக்குள்ளே சென்னாகம் கருநாகம் கண்ணாடி விரிசுகள் எல்லா நாகத்திற்கும் ராஜா ராணியாக அந்த நாகலோக பட்டணத்தை யார் ஆண்டு வருகிறார்கள்? சாமி நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் மனித தலையோடு நாக உடலோடு தெய்வத்தின் அம்சமாகவே இருபேர்களுமே வாழ்ந்து வருகிறார்கள். இருபேர்களும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். ஆமா, கணவன் சொன்னா மனைவி கேட்பாங்க, மனைவி சொன்னா கணவன் கேட்பாங்க. ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு விட்டு கொடுத்து வாழ்ந்து வந்தார்கள். விட்டு கொடுப்பவன் கெட்டு போக மாட்டான், அதேதான் கெட்டு போறவன் நினைக்க விட்டு கொடுக்க மாட்டான். நீ சொன்ன மாதிரி அந்த காலத்துல உள்ள பெண்கள் எல்லாம் விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க. ஆமா, இப்ப உள்ளவங்க அப்படியா இருக்காங்க? இப்ப என்ன செய்தாங்க? இப்ப உள்ளவங்க பூரா கழுத்துல கிடக்குது வித்து வித்து கொடுக்க வேண்டி இருக்கு. வேற என்ன செய்ய முடியும்? வேலைக்கு வழங்காதவனுக்கு வாக்கப்பட்டா வேற வித்து தான் கொடுக்கணும். விட்டு கொடுக்கணும்னா வித்து கொடுத்து வாழ வேண்டி இருக்கு. செலவுக்கு வேணும்னா வேலைக்கு போகணும். சும்மா வெள்ளை வேட்டி பண்டாரமா டிப்டாப்பா மேல நிமித்துக்கிட்டு அலைஞ்சா ரூபாய் கிடைக்குமா? வேலைக்கு போனா மேலலாம் குத்தி கொடையுது. அப்போ ஒரு முளம் கயத்தை போட்டு தான் தொங்கணும். ஒரு முளம் கயத்தை போட்டு தான் தொங்கணும். கயத்தை போட்டு போனா வேலைக்கு போனா மேலெல்லாம் குத்துதான். சும்மா உட்கார்ந்தே சாப்பிடணும். அப்புறம் உனக்கு யார் சோறு கொடுப்பா? அவங்களை எதுக்கு வந்துட்டு நல்லா பிரிச்சு போடணும்னு சொல்லி நாங்க ரவுண்ட்ல வருவோம்.
நீங்க நல்லா வீடு சுத்தி அதுக்கு அடிக்கடி வாங்கி போட்டு கணவருக்கு காப்பாற்றணும். ஆமா, அதுக்கு தானே எங்களை எல்லாம் பெத்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு உழைச்சி போடணும்னு. நீ நினைக்கிறது மாதிரி நான் சொன்னதுதான் வழி. அதேதான் நாங்க நாடு கேட்கணும். நாகராஜன் நாகக்கண்ணி அப்படி கிடையாது. இல்ல இல்ல, ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்டு இருவேர்களுமே ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இருவேர்களுக்கும் அண்ணால் குறைவு இருக்கா இல்ல, மனையாள் தாழ்வு இருக்கா அதுவும் இல்ல, பொன்னால் குறைவு இல்லை, பொருளால் தாழ்வு இல்லை. ஆடோ மாடோ அடுக்குமெத்தை வீடோ பொண்ணோ பொருளோ பொக்கிஷங்களோ சொத்து சுகங்கள் ஏகபோக வசதி ஏராளமான சொத்து. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே செல்வங்கள் 16 என்று சொல்லுவார்கள். அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தானா. நம்ம வீட்டுல பீரவு நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு இருந்தாலும் அந்த பணம் நம்மளை அம்மா அப்பான்னு அழைக்குமா? அழைக்கவே அழைக்காது, ஒருபோதும் அழைக்காது. நம்ம பேர்ல ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி வச்சிருக்கோம், அந்த நிலம் நம்மளை அம்மா அப்பான்னு அழைக்குமா? அழைக்கவே அழைக்காது. கழுத்து நிறைய போட்டிருக்கமே இந்த தங்கம், இது நம்மளை அம்மா அப்பா என்று அழைக்குமா? இவை மூன்றுமே உயிரச்ச உணர்வச்ச வெறும் பொருள். ஆனால் நம்மளை அம்மா அப்பா என்ற அன்போடு அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தான். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து அதுதான் குழந்தை சொத்து என்பார்கள். 35 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் முடிஞ்சது. கல்யாண மேடையில இருந்து நானும் என் வீட்டுக்காரியும் இறங்கி எங்க பாட்டி நின்னுகிட்டு இருந்தாங்க. எங்க பாட்டி கால நானும் என் பொண்டாட்டி விழுந்து கும்பிட்டோம். அவன் என் பாட்டி சொன்னா, பேராண்டி நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னா. சரி பாட்டி சொல்லிட்டாள் அப்படின்னு இப்ப நாங்க 16 பிள்ளைய பத்தி சீரழிஞ்சிட்டு கிடக்கும். என்ன அந்த பாட்டி சொன்னது விவரம் வேற, நீ செஞ்ச விவரம். கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காயா? என்ன அறிவு இல்ல? 16 செல்வம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கல்வி, செல்வம், வீரம், நல்ல மனைவி, நல்ல வீடு, நல்ல பிள்ளைகள், நோயற்ற வாழ்வு, இதைத்தான் தனம் தானியம்னு சொல்லக்கூடிய இந்த 16 செல்வம். அதுல ஒரு செல்வம் தான் பிள்ளை செல்வம். நீ படிச்ச பிள்ளை, உனக்கு என்ன தெரியும்? நீ 16 பிள்ளை ஆக்கி வச்சா அதுக்கு நாங்க என்ன செய்யலாம்? படிப்பறிவு இல்லாதவன் பாட்டி சொல்லிட்டாள் அப்படின்னு நானும் என் வீட்டுக்காரையும் சேர்ந்து 16 பிள்ளைய பத்து வரவு செலவு பார்க்க முடியாம சீரழிஞ்சு கிடக்கும். அப்போ எங்க மேல ஓ மேலதான் தப்பு. அவன் இப்ப ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. ஆமா, அப்ப இங்கதான் பத்திரிக்கை வைக்கணும். கொடுத்துருவோமா? பூரா பேரு மொய் வச்சுட்டு போயிருவாங்க. பிறகு உனக்கு 5 லட்சம் பிரிஞ்சிடும். அப்போ அந்த 16 வகை செல்வத்துல வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் பிள்ளை செல்வம். 16 செல்வத்திலேயுமே அம்மா அப்பா என்ற அன்போடு அழைக்கும் செல்வம் அதுதான் குழந்தை செல்வம் என்பார்கள். அப்பேற்பட்ட பிள்ளை செல்வம் இல்லாமல் நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி எங்கனவாராதவன் எனக்கு வைத்த பிராணனா உத்தரவி நாகக்கண்ணி 30 வயதாகி உயிரிழக்க பிள்ளை 40 வயதாகி நாடாள பிள்ளை 50 வயதாகி 50 வயதாகி அண்ணானும் இல்லை. ஒரு ஆணும் இல்லை, இன்னும் இல்லை. சாமி பிள்ளை இல்லா வாசலுக்கு, பிள்ளை இல்லா வாசலுக்கு பிச்சை கூட வாங்கவா, மகளை இல்லா வாசலுக்கு மாநிலத்தா வரமா, குழந்தை இல்லா வாசலுக்கு, குழந்தை இல்லா வாசலுக்கு அம்மா குடும்பத்தாரா. மண்ணா வட்டிலே சாதம் விட்டா பாடி உன்ன பிள்ளை இல்ல, இளையதில சாதம் விட்டா எடுத்து உன்ன முதல இல்ல, கும்பாவில சாதம் கூடி உன்ன குழந்தை குறுக்கருவி நாளுக்கு மலடி மலடி மாநிலத்தில் பேரா இருசி மலடி என்று இருசி மலடி என்று இடத்தாருக்கும் பேரா.
வைத்தாருடைய அடைக்கலத்தை பாவி வைரறிய செய்தேனா ஓட்ட நாளை மரக்கால் கொண்டு யாருக்கும் நாம் போட்டு அளந்திருப்பனா இல்ல பிச்சைக்கு வந்தவங்களை பிறகு வாங்கன்னு சொல்லி இருப்பனா ஓட்ட நாளை மரக்கா போட்டு அளந்தனா அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த காலத்துல அந்த காலம் வயக்காட்டுக்கு வேலைக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு துட்டு கிடையாது. அப்ப சும்மா வேலை பார்ப்பாங்க. சும்மா நீ போவிய வேலைக்கு எப்படி வேலை பார்ப்பாங்க? துட்டு கிடையாதுன்னா காட்டுல வேலைக்கு போறவங்களுக்கு வேலை பார்க்கிற கூலியாக அந்த காட்டில் என்ன பயிரை அறுவடை செய்கிறார்களோ நெல்லா இருந்தா நெல்லு, சோளம்னா சோளம், எள்ளுனா எள்ளு, கடலைனா கடலை, கேப்பனா கேப்ப, நீ கேப்ப. ஆமா, அது மட்டுமா? என்ன பயிரை அறுவடை பண்ணாலும் அந்த பயிரை 2 கொத்து 3 கொத்து அளந்து போடுதம்னு பேசியிருப்பாங்க வேலைக்கு முன்னால. அப்போ பேசினபடி இவங்க எல்லாம் வேலையை பார்த்துட்டு சாயங்காலம் 6 மணிக்கு அவங்க வரிசையில நின்று அவங்க பெட்டியில நெல்லை வாங்குவாங்க. ஆமா, அப்ப கொத்து கணக்கு இந்த அளந்து போடுத கூலிய வாங்கும் போது நெல்ல கணத்துல கொண்டு வந்து போட்டிருப்பாங்க பாத்தியா? அவ பெட்டியில வாங்குனா இந்த வீட்டுக்கார ஐயா எனிவார் தெரியுமா? 2 கொத்து பேசியிருந்தா இவர் 2 கொத்து அளந்து போடுவார். வீட்டுக்காரி அங்க இருந்து வருவா. இவ நல்ல புள்ளன்னு பேர் வாங்கணுமா? அதுக்கு ஏயா அவ காலையில இருந்து இன்னமுன்னு வந்து வேலை பார்த்திருக்காளே, சின்ன மரக்கா வச்சு அளந்து போட்டா எப்படி காணும்? வீட்டுக்குள்ள பெரிய மரக்கா வச்சிருக்க, அதை தூக்கிட்டு வாரோம் அப்படின்ன உடனே இவர் நம்ம பொண்டாட்டிக்கு தாராள தரும மனசு போலுக்கு சொல்லிட்டாள் அப்படின்னு